வணக்கம் நண்பர்களே. நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் 12ஆம் வகுப்பில் நம்மளுக்கு 4 பாடங்கள் இருக்குது. 1, 2, 3, 4 யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. இதில் இருக்கக்கூடிய 75 முக்கியமான வினாக்களும் அதற்கான ஆன்சர்ஸும் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1. பொறுத்துக. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகத்தை எழுதினது யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். யார்? தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். இவர் எப்போ இந்த புத்தகத்தை வெளியிட்டார்ன்றது தான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் 1901 வெளியிடப்பட்டது. இந்திய சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்தியன் சொசைட்டி 1865. ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷனான கிழக்கிந்திய கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1866. கிழக்கிந்திய கம்பெனி இல்லை, அசோசியேஷன், கிழக்கிந்திய கழகம். இங்கே குழப்பிக்கிறக்கூடாது. கிழக்கிந்தியன் கம்பெனி எப்போ? 1600. ஓகேங்களா? இது அது இல்லை, 1800. இது அது இல்லை. ஓகேங்களா? இது கிழக்கிந்திய கழகம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று திலகர் அறிவித்தது எப்போ? 1897. 1897. அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 1, 3, 2, 4. 1, 3, 2, 4 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 2. பெங்காலி என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஹூ இஸ் த எடிட்டர் ஆஃப் பெங்காலி மேகசின்? பெங்காலி இதனுடைய எழுதின சுரேந்திரநாத் பானர்ஜி. அகில இந்திய காங்கிரஸின் 2வது தலைவராக இருந்தவர் தான். 2வது காங்கிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு தலைவராக இருந்தவர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் தான் பெங்காலி என்னும் பத்திரிகையின் ஆசிரியர். 3. யாருடைய தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், AITUC இன்னமும் இருக்குது, என்ற அமைப்பு பாம்பேயில் நிறுவப்பட்டது? அப்போ இதிலே ஒரு ஆன்சர் இருக்குது. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் எங்கே நிறுவப்பட்டதுன்னா பாம்பேயில் தான் நிறுவப்பட்டது. யாரால் நிறுவப்பட்டதுன்னா லாலா லஜபதி ராய். யாரால் நிறுவப்பட்டது? லாலா லஜபதி ராயால் நிறுவப்பட்டது. லாலா லஜபதி ராய். அடுத்து 4. சரியான விடையை தேர்வு செய்க. 1820ஆம் ஆண்டு சிலோனுக்கு இந்திய ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை ஆங்கிலேயர்கள் டிரினிபாட் என்ற கப்பல் மூலம் அனுப்பி வைத்தனர் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 1820 இல்லை, 1845. சிலோனுக்கு இந்திய ஒப்பந்த கூலி தொழிலாளராக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா டிரினிபாட்ன்ற இடத்துக்கு அனுப்புனாங்க. எங்கே அனுப்புனாங்க? டிரினிபாட்ன்ற இடத்துக்கு தான் அனுப்புனாங்க. இது கப்பலோட பேர் இல்லை. கப்பலோட பேர் என்னென்னா ஃபேடல் ரோசோக் என்பதுதான் கப்பலோட பேர். அப்போ டிரினிபாட்ன்றது என்னதுன்னா அந்த இடத்தோட பேர், சிலோனில் இருக்கக்கூடிய இடத்தோட பேருக்கு. அப்போ 1845 தான் சிலோனுக்கு இந்திய ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை ஆங்கிலேயர்கள் டிரினிபாட்ன்ற இடத்துக்கு அனுப்புனாங்க. அந்த கப்பல் பேர் என்னென்னா ஃபேடல் ரோசார்க். அப்போ இது தப்பாக இருக்குது. 2வது, மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்ற வார பத்திரிகையை வெல்லஸ்லி பிரபுவால் தொடங்கப்பட்டதுன்றாங்க. இந்த மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன்றதை வெல்லஸ்லி பிரபு இல்லை, மெக்காலே பிரபு. யார் இது உருவாக்குனான்னா மெக்காலே பிரபு தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த இதை உருவாக்கணும். மெக்காலே பிரபு தான் இந்த வார பத்திரிகையை நடத்தியவர், மினிட் ஆன் த இந்தியன் எஜுகேஷன்றது. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. 3. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் 1843ஆம் ஆண்டு இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. இது சரி. இந்தியாவில் எப்போ ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா 1843 ஆங்கிலேய ஆட்சி காலத்தில். அப்போ இது மட்டும்தான் சரி. அப்போ நம்மளுக்கு கேட்டது சரியான விடை கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.
5 லேவாதேவி செய்வோர். லேவாதேவி செய்வோர் என்பது யாரை குறிக்கும்? எந்த தொழில் செய்கிறவங்கள லேவாதேவின்னு சொல்லுவாங்கன்னா, ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா, வழக்கறிஞர்களவா, அல்லது நிலங்களை குத்தகைக்கு விடுபவரானா? இல்லை, வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்கள, கந்து வட்டி, அவங்களுக்கு பேர் தான் அது லேவாதேவி செய்வோர். அவங்களுக்கு பேர் தான் அது லேவாதேவோர் செய்வோர், லேவாதேவி. 6 கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? கீழ்கண்டவற்றுள் எது தவறானது என்றதை கொடுத்துருக்குறாங்க. கீழ்கண்டவற்றில் எது தவறாக இருக்குது என்று கொடுத்துருக்குறாங்க. அலிகார் இயக்கம் ஒரு முஸ்லீம் இயக்கம்தான். இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். பிரார்த்தனை சமாஜமும் சமூக சீர்திருத்த இயக்கம், பிரம்ம சமாஜமும் சமூக சீர்திருத்த இயக்கம். இந்த தியோபந்து இயக்கம் இருக்குல்ல, இது ஒரு தனி இயக்கம் இல்லை, இது ஒரு இஸ்லாமிய இயக்கத்துடைய துணை பிரிவு. இப்போ இதுதான் என்ன இருக்குது தவறு? இதெல்லாம் தனிப்பட்ட பிரிவுகள். இதெல்லாம் ஆத்மராம் பாண்டுரங், ராஜாராம் மோகன் ராய், இந்த மாதிரி ஆட்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அமைப்பு. தியோபந்தி இயக்கம்ன்றது ஒரு துணை அமைப்பு. அதனால் தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் தவறானது. 7 நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழுவீச்சில் பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையெடுப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவையே மிஞ்சிவிட்டோம் என்று யாரிடம் கூறியது? ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம நண்பன் பகைவன் எவனையும் பார்க்கல, முழுக்க பழி மட்டும்தான் வாங்கணும். கொள்ளையடித்ததில் நம்ம நாதிர்ஷாவையே என்ன பண்ணிட்டோம், மிஞ்சிட்டோம்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கடிதம் எழுதினார். யாருக்கு எழுதினார்னா, எல்பின்ஸ்டன் என்ற இந்திய ஆளுநர் லண்டனில் இருந்த சர் ஜான் லாரன்ஸு கிட்ட எழுதினார். எல்பின்ஸ்டன் என்ற இந்திய ஆளுநர் லண்டனில் இருந்த சர் ஜான் லாரன்ஸுக்கு என்ன பண்ணார், இதை ஒரு கடிதமாகவே எழுதி அனுப்பினார். 8 கீழ்கண்ட எந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கத்தின் குறிக்கோளை நிறைவு செய்தது? சென்னை வாசிகள் சங்கம் என்று சொல்லி 1852 ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் அந்த அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸோடு இணைக்கப்பட்டுச்சு 1885. ஏன்னா இவங்க என்னென்ன குறிக்கோள்லாம் கொண்டு வந்தாங்களோ சென்னை வாசிகள் சங்கம், இந்த குறிக்கோளை எல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸும் கொண்டிருந்தது. இப்போ எதுக்கு தனி அமைப்பு, மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து போராடுவோம்னு சொல்லி இது என்ன பண்ணிட்டாங்க, இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்து விட்டார்கள். 9 சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழா நடைபெற்ற நாள் எது? சென்னை மகாஜன சங்கத்துடைய தொடக்க விழா முதல்ல இந்த தேசிய காங்கிரஸுக்கு முன்பாகவே சென்னையில் ஒரு தேசிய காங்கிரஸ் என்னென்ன நோக்கத்தை கொண்டிருந்தோ அதே நோக்கத்தோடு அதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்டதான் சென்னை மகாஜன சங்கம். இந்த சென்னை மகாஜனத்துடைய தொடக்க விழா எப்போ நடந்துச்சுன்னா 1884 மே 16 நடந்துச்சு. 1884 மே 16. 10 1923 இந்திய காங்கிரஸின் சிறப்பு மாநாடு நடைபெற்ற இடம் அது. 1923 இந்திய தேசிய காங்கிரஸுடைய சிறப்பு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பாம்பேயில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? பாம்பே. 11 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள் 1/3 பகுதியினர் எந்த தொழிலை மேற்கொண்டனர்? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இப்போ அதில் இருந்த உறுப்பினர்களாக இருந்தவங்க முக்கால்வாசி பேர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அதாவது 1/3 பங்கு 3 பேர் இருந்தால் அதில் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தார் என்றால் அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தார். என்னவா இருந்தார்? பத்திரிகையாளராக இருந்தார். மேக்சிமம் அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தார்கள். 12 தவறான விடையை தேர்வு செய்க. 12 தவறான விடையை தேர்வு செய்க. தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என கூறியவர் பாலகங்காதர திலகர். ஆமாம், என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி ஒரு தேசிய இயக்கத்தில்
நம்ம எல்லாருமே என்ன முடியும், அவங்கவங்களால முடிஞ்ச பங்களிப்பை செய்ய முடியும் என்று கூறியவர் தான் பாலகங்காதர திலகர். இது சரி. பி, இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதுவும் சரி. இந்திய தேசியத்துடைய முதுபெரும் மனிதர், ஓகேவா, கிராண்ட் ஓல்டு மேன், த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 3, 1947ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடு நடைபெற்ற இடம் பாம்பேன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மீரட்டில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? மீரட்டில் நடந்துச்சு. அப்போ சுதந்திரம் அடையும் பொழுது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் யார்னா ஜேபி கிருபாலினி. ஜேபி கிருபாலினி அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, இதுக்கு தலைவராகவும் இருந்தாங்க. அப்போ இது தப்பாக இருக்குது. அடுத்து ராஷ்ட்கோப்தார் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதுவும் சரி. இதுவும் பார்சி இன மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை முழக்கம் தான் ராஷ்ட்கோப்தார். அதன் பெயரில் பத்திரிகை நடத்தியவர் தான் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இதுவும் சரி. நம்மளுக்கு தவறான விடையை கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறு. 13 வரிசைப்படுத்துக. 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரிசைப்படுத்துக. சுதேசி இயக்கம் எப்போ? 1905. சுதேசி இயக்கம் 1905. இந்திய பத்திரிகை சட்டம் எப்போ? 1910. வங்கப்பிரிவினை எப்போ? 1905. 1905. ரிஸ்லி அறிக்கை எப்போ? 1901. இதுதான் என்னது, இந்தியாவுடைய ரிஸ்லி அறிக்கை, சென்சஸ் உடைய அறிக்கை தான் அது. 1901ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை தான் ரிஸ்லி அறிக்கை. 5 வெடிமருந்து சட்டம் 1908. இப்போ வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஸ்லி இயக்கம் தான் என்னது ஃபஸ்ட்டு, ரிஸ்லி தான் என்னது ஃபஸ்ட்டு. இப்போ 4. ரெண்டாவது 1905 பாருங்கள் 2 இருக்குது. வங்கப்பிரிவினையும் இருக்குது, சுதேசி இயக்கம் இருக்குது. வங்கப்பிரிவினை வந்த பிறகு தான் சுதேசி இயக்கம் தொடங்கி இனிமேல் நம் நாட்டு பொருளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றதை கொண்டதான் சுதேசி இயக்கம். இப்போ வங்கப்பிரிவினை வந்ததுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போட்டு தான் சுதேசி இயக்கம் வந்துச்சு. இப்போ இது 2, 3 தான். 4 அடுத்து என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அதுக்கடுத்து 1 கிடைக்குது சுதேசி இயக்கம். அதுக்கடுத்து வெடிமருந்து சட்டம் 5 கிடைக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 கிடைக்குது. அப்போ 4, 3, 1, 5, 2. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்னவாறு கிடைக்குது? ஆன்சராக கிடைக்குது. டி. அடுத்து 14 சரியான விடையை தேர்வு செய்க. 14 சரியான விடையை தேர்வு செய்க. வங்கப்பிரிவின் முக்கியமான நோக்கம் இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துவது. ஆமாம், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் இருக்குல்ல, இந்த முக்கியமான பகுதிகளில் என்ன அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த மேற்கு பஞ்சாப், மேற்கு பெங்கால், அதே மாதிரி ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்க. மேற்கு பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இந்துக்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பிரிப்பதற்காக தான் இந்த வங்கத்தை 2ஆக பிரித்தாங்க. அப்போ இது என்ன இருக்குது? சரியாக இருக்குது. இயற்கையாகவே வங்காளத்தை 2ஆக பிரிக்குமாறு பாகிரதி. ஆமாம், இது உண்மையில் என்ன பண்ணுது? வங்காளத்தை 2ஆக பிரிக்குது. அது பிரிக்கக்கூடிய ஆறுக்கு பேர் என்னென்னா பாகீரதி. அப்போ இதுவும் சரி. வங்கப்பிரிவினை 1905 ஜூலை 19 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதுவும் சரி. ஆமாம், ஜூலை 19, 1905 தான் என்ன பண்ணாங்க? வங்கப்பிரிவினையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். நம்மளுக்கு சரியான விடை கேட்டிருக்கிறாங்க. 3மே சரியாக இருக்குது. அப்போ 1, 2, 3 சரி. 15 1905ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணியுங்கள் என்று அறைகூவல் விடுத்தவர் யார்? 1905 கல்கத்தாவில் கூட்டம் நடக்குது. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணியுங்க இந்த அறைகூவல் விடுத்தது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி.
16 வங்கப்பிரிவு எண்ணியின் எதிர்வினையானது வேண்டுகோள் விடுப்பது மனு செய்வது என்ற அளவோடு சுருங்கி போனது என கூறியவர்கள் யார்? எப்பா 1905 வங்கப்பிரிவினை வந்துச்சு. நம்ம எதிர்வினைன்ற பேரில் அவங்களுக்கு வேண்டுகோள் தான் விடுத்தோம், மனு தான் செஞ்சோம். இதை தாண்டி நம்ம வேறு எதுவுமே நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னது யார்? யாருன்னா பிபின் சந்திரபால் வாய்ப்பே இல்லை, பாலகங்காரத்தரும் இல்லை, அஸ்வின் குமார் தத்தாவும் இல்லை. ஏன்னா இவங்களாம் தீவிரவாத காங்கிரஸை சேர்ந்தவர்கள். சொன்னது யாருன்னா கே மித்ரா, பிருத்திவி சந்திர ரே, அரவிந்த் கோசு இல்லை, ஏன்னா இவர் தான் தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர். சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம், வேண்டுகோள் விடுத்தோம், மனு செஞ்சோம், இதுக்குள்ளேயே நம்ம சுருங்கி போயிட்டோம்னு வேதனையோடு தெரிவித்தவர்கள் இவர்கள் தான். அப்போ 4, 5, 7 ஆப்ஷன் பி. 17 முதலில் சுதேசி என்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியவர் யார்? யார் ஃபஸ்ட்டு பாப்புலரைஸ்டு த ஐடியா ஆஃப் சுதேசி? யார் முதல்ல? எம்ஜி ரானடே, மகாகோவிந்த் ரானடே. பூனாவில் விதவைகள் மறுமணச் சங்கம்லாம் நடத்தினார்ல, அந்த மகாகோவிந்த் ரானடே தான் முதல்ல சுதேசி என்ற வார்த்தையவே பிரபலப்படுத்தியவர். சுதேசி என்ற வார்த்தையவே பிரபலப்படுத்தியவர் யார்? மகாகோவிந்த் ரானடே. 18 சுதேசி இயக்கத்தை பற்றி கோகலே கூறிய வார்த்தைகளில் சரியானது. கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார்ல, அவர் ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. அதில் எதெல்லாம் சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க. அதில் எதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணியுங்கள், சுதேசி பொருட்களையும் நிறுவனங்களையும் பயன்படுத்துங்கள். இதை சொன்னது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இதை சொன்னது யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். இது யார் சொல்லலை? கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லலை. அப்போ இது தப்பாக இருக்குது. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி. இந்த சுதேசி மூமெண்ட் நம்ம அனைத்து தளத்திலையும் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சியை நம்ம எடுத்திருக்கிறோம் சொன்னது யாருன்னா திலகர். அப்போ இங்கேயும் யார் சொல்ல? கோகலே அவர்கள் சொல்லலை. சி நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது சுதேசி இயக்கம் சொன்னார். அதாவது நம்ம பொருட்களை நம்மளே பயன்படுத்தினா நம்மளுக்கு தொழில் மட்டும் முன்னேறாது, நம்ம தேசிய அளவில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் மேம்படும் சொன்னது தான் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ இது சரியாக இருக்குது. டி சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம், இது நம்முடைய சொந்த நாடு என்று கூறியது யார்? பாலகங்காதர திலகர். அப்போ இதுவும் இல்லை. இப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 19 சுதேசி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு ரவீந்திரநாத் தாகூர் பயன்படுத்திய திருவிழா என்ன திருவிழா? ஒரு திருவிழா நடக்குது, அது ஆண்டாண்டு காலம் கொண்டாடப்பட வேண்டிய திருவிழா. அந்த காலகட்டத்தில் தான் வங்கப்பிரிவினையும் நடைபெறுது. உடனே அந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய கூட்டங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, இந்த சுதேசி என்ற செய்தியை பரப்புகிறார் ரவீந்திரநாத் தாகூர். அந்த திருவிழாவின் பேர் மேலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? மேலாஸ்ன்னு சொல்லுவாங்க. 20 கூற்று விடிவெள்ளிக் கழகம் 1899 சதீஷ் சந்திராவால் என்பவரால் நிறுவப்பட்டது. விடிவெள்ளிக் கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா, சதீஷ் சந்திராவால் என்ன பண்ணிச்சான், விடிவெள்ளி கழகம் 1899 நிறுவப்பட்டதுன்றாங்க. இல்லை, த டான் சொசைட்டி 1899 1902 சுரேஷ் சந்திர முகர்ஜி அவர்களால் நிறுவப்பட்டது. அப்போ இது தப்பாக இருக்குது. காரணம், விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பால் 1905 நவம்பர் 5ஆம் நாள் தேசிய கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. இது சரி. விடிவெள்ளி கழகம் தான் என்ன பண்ணுது, இந்த சதீஷ் சந்திர முகர்ஜி அவர்களால் நிறுவப்பட்ட விடிவெள்ளி கழகத்துடைய முன்னெடுப்புனால 1905 நவம்பர் 5ஆம் நாள் தேசிய கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. இது சரி. இப்போ கூற்று தவறு, காரணம் சரி.
சுயராஜ்யம் 21. சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்று கூறியவர் யார்? சுயராஜ்யம், ஓகேவா? சுயராஜ்யம்னா என்னென்னா அந்நிய நாட்டிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கிறதா, விடுதலை அடைகிறதுக்கு பேர் தான் என்னது சுயராஜ்யம். சொன்னது யாருன்னா பிபின் சந்திரபால். யாருன்னா பிபின் சந்திரபால் அவர்கள் தான் சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்று கூறியவர். 22. தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என அழைக்கப்படுவது எது? தீவிர தேசியவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போய் எந்த இடத்துல போய் மொத்தமாக கூடி அவங்களுடைய கோட்டையாக இருந்த இடம் எதுன்னு கேட்டமாக்கும் பூனா. அவருடைய கோட்டையாக இருந்த இடம் எதுனா பூனா. 23. கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. 23 கூற்று 1 1906ஆம் ஆண்டு 1906ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1906ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. கூற்று 2 1906ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுயராஜ்யம் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுவும் சரி. 1906ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் மிதவாத தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இல்லை, இந்த மிதவாதம் தீவிரவாதம்லாம் 1907 சூரத் கான்ஃபரன்ஸில் தான் நடந்துச்சு. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சூரத் பிளவுன்னு சொல்லுவோம்ல, அப்போ தான் நடந்துச்சு ஒழிய 1906ஆம் ஆண்டு மிதவாதம் தீவிரவாதம் என்று ஒன்றும் இல்லவே இல்லை. அப்போ இது சரி தவறாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எது கீழே ஆப்ஷனில் சரி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 2 சரி, ஆப்ஷன் டி. 1 2 சரி, ஆப்ஷன் டி. அடுத்து 1924 1906ஆம் ஆண்டு இந்தியாவின் வைசிராயாக பணியமர்த்தப்பட்டவர் யார்? 1906 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஆண்டில் இந்தியாவுடைய வைசிராயாக ஒருவரை பணியமர்த்துறாங்க. அப்படி பணியமர்த்தப்பட்டவர் மிண்டோ பிரபு. அப்படி பணியமர்த்தப்பட்டவர் யார்? மிண்டோ பிரபு. 25 அனுசீலன் சமிதி 2 அனுசீலன் சமிதி 2 என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அது எந்த இடம்? ஓகேவா? அனுசீலன் சமிதின்றது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நிறுவியது யார்? எந்த இடத்துல அதை முதல்ல நிறுவனாங்கண்டா அதை நிறுவியவர் புலின் பிகாரி தாஸ். அதை நிறுவியவர் புலின் பிகாரி தாஸ் டாக்காவில், இன்றைய பங்களாதேஷாக இருக்கக்கூடிய டாக்காவில் தான் என்ன பண்ணார்? இந்த அனுசீலன் சமிதி 2 என்ற அமைப்பை நிறுவியவர் புலின் பிகாரி தாஸ். நிறுவப்பட்ட இடம் டாக்கா. 26 பொறுத்துக. அனுசீலன் சமிதி நம்ம புலின் பிகாரி தாஸ் டாக்காவில் நிறுவனர்ல, அது எந்த ஆண்டு? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தோமாக்கும் 1906. அது எப்போனா 1906. இது எல்லாமே 1906. இந்த நம்ம மிண்டோ பிரபு அவர்கள் வைஸ்ராயாக பதவியேற்றது, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே 1906 தான் சுயராஜ்யம் என்ற தீர்மானம் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அனுசீலன் சமிதியை புலின் பிகாரி தாஸ் அவர்கள் டாக்காவில் நியமனம் செய்தது. எல்லாமே 1906. அடுத்து கிங்ஸ்போர்ட் கொலை வழக்கு எப்போனா 1908. கிங்ஸ்போர்ட் கொலை வழக்கு 1908. சுயராஜ்யம் என்றால் முழுமையாக விடுதலை அடைதல் என்று கூறிய பிபின் சந்திரபால் சென்னைக்கு வருகை தந்தார். எப்போனா 1907. வங்கப்பிரிவினை எப்போ? 1905. இப்போ வங்கப்பிரிவினை 1905, அனுசீலன் சமிதி 1906, பிபின் சந்திரபால் சென்னை வருகை 1907, கிங்ஸ்போர்ட் கொலை வழக்கு 1908. இப்போ நம்மளுக்கு பொறுத்து கேட்டிருக்காங்க, வரிசையாக தான் இருக்குது. 1 2 3 4. ஆப்ஷன் ஏ. 27 1908ஆம் ஆண்டு சரியான விடையை கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்வு செய்யுங்கன்னு கேட்குறாங்க. 1908ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. ஆமாம்.
1908 சூரத் பிளவுக்கு பிறகு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் தான் நடந்துச்சு. 2 தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டது. ஆமாம், 1907 என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தீவிர தேசியவாதிகள்லாம் தனியாக போயிட்டாங்க. அப்போ புதிய காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அதாவது மிதவாதிகள் சேர்ந்த ஒரு புதிய காங்கிரஸாக இது இருந்தது. அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் என்று சொன்னாங்க. இது இரண்டும் சரி. நம்மளுக்கு சரியானதான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்னது, இரண்டும் சரி. 28 சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயரை தீவிர தேசியவாதிகள் முன்மொழிந்தார்கள்? அதாவது சூரத்தில் 1907 காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. 1907 நடைபெறும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா அங்கே காங்கிரஸ் மாநாட்டில் அரவிந்த் கோஷ் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது லாலா லஜபதி ராய் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, முன்மொழிகிறாங்க. யார்? இந்த தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா லாலா லஜபதி ராய் தான் என்ன பண்ணோம், காங்கிரஸுடைய அடுத்த தலைவராக இருக்கணும் என்று சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இப்போது தான் என்ன பண்ணுது, அந்த பிளவு ஏற்படுது. மிதவாதம் தீவிரவாதம் விட்ட பிளவு ஏற்படுது. தீவிரவாத தேசியவாதிகள் லாலா லஜபதி ராய் அவர்களை முன்மொழிந்தார்கள். அப்போ 28க்கு டி. 28க்கு என்னதுன்னா டி தான் ஆன்சர். 28க்கு டி தான் ஆன்சர். 29 சரியான விடையை தேர்வு செய்க. 29 சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என அரவிந்த் கோஷ் வந்தே மாதரம் என்ற இதழில் எழுதியுள்ளார். சரி. இந்திய தொழிலாளியுடைய ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி தன்னுடைய வந்தே மாதரம் இதழில் அரவிந்த் கோஷ் அவர்கள் என்ன பண்ணார், எழுதினார். இது சரி. 2 டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதியவர் பிபின் சந்திரபால். டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதியவர் யார்? பிபின் சந்திரபால்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இல்லை, பாலகங்காதர திலகர். டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதினது யாருன்னா பாலகங்காதர திலகர். அப்போ இது தப்பாக இருக்குது. 3 தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் தி இந்துன்றாங்க. இல்லை, ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட முதல் இந்தியரால் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் தான் இந்து. தமிழில் வெளியிடப்பட்டது சுதேசமித்திரன். தமிழில் வெளியிடப்பட்டது என்னது, சுதேசமித்திரன் தான் என்ன பண்ணாங்க, தமிழில் வெளியிடப்பட்ட முதல் இதழ். ஓகேங்களா? அப்போ என்னவா இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு கேட்ட சரியான விடை கேட்டுக்கிறாங்க, 1 மட்டும்தான் சரி. சரியான விடை கேட்டுக்கிறாங்க, 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. 30 பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய எந்த இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது? பாரதியார் ஒரு இதழில் வந்து ஆசிரியராக பணியாற்றுறாரு. அந்த இதழ் என்ன ஆகுதுன்னா அந்த தீவிர தேசியவாதிகளுடைய குரலாகவே மாறுது. அது எந்த இதழ்னா இந்தியா என்ற இதழ். அது எந்த இதழ்னா இந்தியா என்ற இதழ். 31 ஆஸ் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ராபர்ட் ஆஸ் வந்து திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்ட ஆண்டு எது என்று கேட்குறாங்க. 1911 ஜூன் மாதம். 1911 ஜூன் மாதம் தான் என்ன பண்ணார், ராபர்ட் ஆஸ் வந்து படுகொலை செய்யப்பட்டார். 32 ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவதே என்ற கொள்கையை குறிக்கோளாக கொண்ட அமைப்பு எது? அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்லும் பொழுது இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோபம் தலைக்கேறி ஒரு புரட்சி தூண்டும். அதை வந்து ஒரு குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட அமைப்பு எது? செயல்பட்ட அமைப்பு எதுனா பாரத மாதா சங்கம். இதில் தான் வாஞ்சிநாதன் இருந்தார். அவர் தான் என்ன பண்ணார், 1911 ஜூன் மாதம் ஆசை வந்து படுகொலை செய்தார். 33 சரியான இணையை தேர்வு செய்க. 33 சரியான இணையை தேர்வு செய்க. மத்திய இந்து கல்லூரி முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மத்திய இந்து கல்லூரி 1893. பனராஸ் இந்து பல்கலைக்கழகம் 1906. பனராஸ் இந்து பல்கலைக்கழகம் 1906ன்னு கொடுத்துருக்குறாங்க. மத்திய இந்து கல்லூரி 1893 உருவாக்கப்பட்டது சரி. மத்திய இந்து கல்லூரி அதாவது சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து 1893 தான் உருவாக்கப்பட்டது சரி. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி
பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் 1906 உருவாக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கிறாங்க. 1906 1916 1916 உருவாக்கப்பட்டது. ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலை அன்னி பெசன்ட் அவர்கள் எப்பொழுது எழுதினார்? ஓகேங்களா, அதுதான் அது. இந்த நூலை எழுதினது யார்? ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியது யாருன்னா அன்னி பெசன்ட். இது அவங்க எழுதினது எப்போனா 1915. இங்கே 16 கொடுத்துருக்கு. எப்போ எழுதுனாங்க? 15. த காமன்வெல்த் பத்திரிகை 1914 அன்னி பெசன்டால் தொடங்கப்பட்டது. சரி, நம்மளுக்கு சரியான இணை தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ மத்திய இந்து கல்லூரி 1893 சரி. த காமன்வெல்த் பத்திரிகை அன்னி பெசன்ட் அவர்கள் 1914 உருவாக்கப்பட்டது. சரி. இப்போ 1ம் 4ம் சரி. அப்போ ஆப்ஷன் டி 1ம் 4ம் சரி. 34 சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்க. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று கூறியவர் அன்னி பெசன்ட். இங்கிலாந்து உலகப் போர்களில் ரொம்ப படுதோல்வி அடைந்து கிடக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுக்கு சாதகமானது என்று கூறியது அன்னி பெசன்ட் அம்மையார். சரி. 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். நியூ இந்தியா என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் தான். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 1915 இல்லை, 1914. 1914 இல்லை, ஜூலை 14 இல்லை, ஜூன் 14. ஓகேங்களா, என்னது? ஜூன் 14. அப்போ அன்னி பெசன்ட் 1914 ஜூன் 14 தான் த நியூ இந்தியா என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கினார். அப்போ இது தப்பாக இருக்குது. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற பத்திரிகையுடைய என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யாருன்னா வேலண்டைன் சிரோல் அவர்கள். சரி. 1917 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இதுவும் சரி. 1917 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட். இதுவும் சரி. நம்மளுக்கு சரியான விடை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1, 3, 4 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1, 3, 4 ஆப்ஷன் டி ஆன்சர். 35 மதராஸில் தன்னாட்சி இயக்கம் பிரபலமடைந்ததை அடுத்து அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்டார். மெட்ராஸில் தன்னுடைய ஹோம் ரூல் மூமெண்ட்டை ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு சென்றுட்டு இருக்கும் பொழுது அது பிரபலமடையுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? கைது செய்யப்படுகிறார். எங்கே வச்சு கைது செய்யப்பட்டார்னா ஊட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டார். எங்கே வச்சு கைது செய்யப்பட்டார்? ஊட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அடுத்து 36 தவறான விடையை தேர்வு செய்க. திலகரின் தன்னாட்சி இயக்கம், திலகருடைய தன்னாட்சி இயக்கம் நிறுவப்பட்ட இடம் பெல்காம். சரி. இது என்னவா இருக்குது? திலகர் தன்னுடைய தன்னாட்சி இயக்கத்தை எங்கே தொடங்கினார்? பெல்காமில் தான் தொடங்கினார். திலகர் அவர்கள் தன்னுடைய தன்னாட்சி இயக்கத்தை பெல்காமில் தான் தொடங்கினார். 2 தன்னாட்சி இயக்கத்தின் போது அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரசு பட்டத்தை துறந்தவர் ஜி சுப்பிரமணியம்னு கொடுத்துருக்குறாங்க. ஜி சுப்பிரமணியம் இல்லை, சுப்பிரமணிய ஐயர், எஸ் சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் என்ன பண்ணவர்? அன்னி பெசன்ட்டுக்கு ஆதரவாக தன்னாட்சி இயக்கத்தின் போது என்ன பண்ணவர்? தன்னுடைய அரசு பட்டத்தை துறந்தவர் சுப்பிரமணிய ஐயர். எஸ் சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான். ஜி சுப்பிரமணியம் இல்லை. ஓகேங்களா, அப்போ இது தப்பாக இருக்குது. தன்னாட்சி இயக்கத்தில் தன்னை தீவிரமாக இணைத்து கொண்டவர் காந்தியடிகள். இல்லை, வாய்ப்பே இல்லை. அவர் என்ன பண்ணலை? அவர் தன்னாட்சி இயக்கத்தை இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோடைய இயக்கத்தில் அவர் என்ன பண்ணிக்கல, அவர் கண்டுக்கிறவே இல்லை. அப்போ இதில் எப்படி தீவிரமாக இணைச்சிருப்பார்? இல்லவே இல்லை. இங்கே யார் தீவிரமாக ஏற்றுக்கிட்டது யாருன்னா திலகர் தான். யார்? திலகர் தான் என்ன பண்ணார்? தன்னாட்சி இயக்கத்தில் தான் இது பண்ணி அவர் தான் என்ன பண்ணார்? பெல்காமில் ஒரு ஹோம் ரூல் மூமெண்ட் ஒன்று ஏற்படுத்தினார். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. நம்மளுக்கு தவறான விடையை தான் கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? தவறான விடையை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2, 3 தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்குது. 37 சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்க. 1 பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக தன்னாட்சி இயக்கம் இந்திய காமன்வெல்த் லீக் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆமாம், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இருக்கவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு
தன்னாட்சி இயக்கத்தில் இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு உங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைன்னு நினைக்கிறாங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் காமன்வெல்த் லீக்காக நாங்கள் எங்களுடைய பெயரை மாற்றிக்கிறோம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்ற பெயரை இந்திய காமன்வெல்த் லீக் என்ற பெயரில், காமன்வெல்த்னா என்ன, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் காமன்வெல்த்னு சொல்லுவாங்க. அந்த லீக்கில் வந்து அந்த லீக்குடைய பெயராக நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொன்னது வந்து நடந்துச்சு. இது சரி. 2, தன்னாட்சி இயக்கத்தின் போது திலகர் இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று கூறினார். நாங்கள் இத்தனை நாளாக ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்ததற்கு எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விலை தான் கொடுக்கணும், அது எங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கணும்னு சொன்னார். யார் சொன்னது? திலகர் சொன்னார். இதுவும் சரி. கூற்று 3, 1929 V.K. கிருஷ்ணமேனன் அவர்களால் இந்திய காமன்வெல்த் லீக் என்பது இந்திய லீக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அன்னிபெசன்ட்டுடைய காலகட்டத்தில் இந்திய காமன்வெல்த் லீக் என்று இருந்தது. 1929ஆம் ஆண்டு V.K. கிருஷ்ணமேனன் என்ன பண்ணுறாருன்னா, காமன்வெல்த்ன்றதை மட்டும் தூக்கிட்டு வெறும் இந்திய லீக் என்ற பெயரை உருவாக்குறாரு. இதுவும் சரி. நம்மளுக்கு சரியான விடையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 3மே சரி. சரியான விடைன்னு கேட்டிருக்கிறாங்க, 3மே சரி. 38 மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஆகஸ்ட் அறிக்கை எப்போ? 1917. ஓகேவா? 1917 தான் ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்டது. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எப்போ? 1909. 1909 தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் எப்போ உருவாக்கப்பட்டது? காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் 1916. இந்துஸ்தான் என்ற பெயர் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1923. அப்போ ஆகஸ்ட் அறிக்கை வந்து 1917, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் 1916, இந்துஸ்தான் என்ற பெயர் 1923. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2, 4, 3, 1. 2, 4, 3, 1 ஆப்ஷன் ஏ. 39 1916 லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவர் யார்? 1916 லக்னோ ஒப்பந்தம் உருவாச்சுல, அந்த காலகட்டத்தில் இந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவர் யாருன்னா ஏசி மஜும்தார். அவர் தான் என்ன பண்ணார்? காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவராக இருந்தார். 40 லக்னோ ஒப்பந்தத்தின் சிற்பி என அழைக்கப்பட்டவர் யார்? லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார்னா முகமது அலி ஜின்னா. லக்னோ ஒப்பந்தத்தின் சிற்பி என்று சொல்லுவாங்க. அதான் என்ன பண்ணுவாங்கல்ல, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த லக்னோ ஃபேக்ட் என்று யாரை சொல்லுவாங்கன்னா முகமது அலி ஜின்னாவை சொல்லுவாங்க. 41 கூற்று காரணமாக நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1916 காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைப்பதில் அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காற்றினார். ஆமாம், இந்த லக்னோ ஃபேக்ட் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒருங்கிணைப்பதில் அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும், ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முயற்சி பண்ணி இது பண்ணாங்க. இது சரி. திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணாங்க, ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அதனால் அன்னிபெசன்ட் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜின்னா தான். ஏன்னா முஸ்லீம் லீக்கை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, இணைக்கிறார். அவங்க கேட்டுக்கொண்டதுபடி இணைச்சிக்கிட்டாரு. அதற்கு அவர் சொன்னது என்னென்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னார். இப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்டவர் ஜின்னா தானே ஒழிய அன்னிபெசன்ட் அம்மையார் இல்லை. இப்போ கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக நம்மளுக்கு இருக்குது. 42 இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என முதலில் கூறியவர்கள் யார்? முதல்ல எங்களுக்கு முதல்ல முழுமையான சுதந்திரம் கொடுன்னு போட்டது யார்? காங்கிரஸ் அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா மனு செய்வது, அவர்கள வேண்டி கேட்பது, இறைஞ்சி கேட்பதாக தான் இருந்துச்சு. நீதி கட்சி வந்து என்ன இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மாகாண ஆட்சிகளை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிலாபத்து இயக்கம் தனிப்பட்ட முறை இருந்துச்சு. புரட்சிகர அமைப்புகள் இருந்துச்சுல்ல, தீவிர தேசியவாதிகள் இருந்தாங்கல்ல, அவங்க தான் எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று கூறியவர்கள். அப்போ 42க்கு
டி தான் ஆன்சர். 42க்கு என்னது? டி தான் ஆன்சராக இருக்குது. 43 சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. தேச துரோக தடுப்புச் சட்டம். தேச துரோக தடுப்புச் சட்டம், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெடிடியஸ் மீட்டிங் ஆக்ட் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா அங்கே 1908ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ தேச துரோக தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1911. அப்போ இது நம்மளுக்கு என்ன இருக்குது? தப்பாக இருக்குது. இது என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. அடுத்து இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட், இந்தியன் பத்திரிகை சட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1911ன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 1910 தான் கொண்டு வந்தாங்க. 1910 கொண்டு வரப்பட்டதா இது இந்திய பத்திரிகை சட்டம். 10 பத்திரிகை சட்டம் அப்படியாவது வச்சுங்க. 10 பத்திரிகை சட்டம். ஓகேவா? அடுத்து வெடிபொருட்கள் சட்டம், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1910ன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இது எப்போ வெடிபொருட்கள் ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுன்னா 1883 கொண்டு வந்துட்டாங்க. 1883 கொண்டு வந்துட்டாங்க. இது 1910ன்னு கொடுத்துருக்கு. அப்போ குற்ற உளவுத்துறை சட்டம், கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்போ உருவாக்கப்பட்டது? 1903ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் சரி. நம்மளுக்கு சரியான இணை தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு என்ன தான் ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 44 இந்திய பாதுகாப்பு சட்டம் எப்போது முதலாக பயன்படுத்தப்பட்டது? 44 இந்திய பாதுகாப்பு சட்டம் முதலாக இந்த இந்தியன் டிஃபென்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, எப்போ முதல்ல இந்த சட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க? எந்த சதி வழக்கின் பொழுது அல்லது எந்த காரணத்தின் பொழுதுனா லாகூர் சதி வழக்கு நடந்த போது தான் என்ன பண்ணுறாங்க? இந்த இந்திய பாதுகாப்பு சட்டத்தை முதலாக பயன்படுத்தினாங்க. அடுத்து 45 தவறான இணையை தேர்வு செய்க. 45 தவறான இணையை தேர்வு செய்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 சரி. இந்திய பத்திரிகை சட்டம் 1910. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எப்போனா 1878. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எப்போனா 1978. அப்போ இது என்னவா இருக்குது? சரியாக இருக்குது. இது என்னவா இருக்குது? சரியாக இருக்குது. இல்பர்ட் மசோதா 1883 சரி. அதே மாதிரி சம்வத் கௌமுகி என்ற அமைப்பும் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1821 தான் உருவாக்கப்பட்டது. பட் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி எப்போ 1878ன்னு கொடுத்துருக்குறாங்க. 1878 1860 மொத்தம் 12 நடைமுறைகளோட உருவாக்கப்பட்ட 1860 தான் என்ன பண்ணாங்க? இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. நம்ம கேட்டுக்கிறது தவறு தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் சி தான் என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. 46 சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ முதல்ல உருவாக்குனாங்கன்னா 1852. 1852 உருவாக்கப்பட்டது தான் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை மகாஜன சபை காங்கிரஸ் தொடங்குவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு 1884 உருவாக்கப்பட்டது. பிரார்த்தன சமாஜம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1828. பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம் இல்லை, பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் 1828 ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுராங் அவர்களால் 1867 உருவாக்கப்பட்டது. தயானந்த சரஸ்வதிகளால் ஆரிய சமாஜம் 1875 உருவாக்கப்பட்டது. அப்போ சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை மகாஜன சங்கம் 1884, பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1874. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4 1 2 5 3 4 1 2 5 3 4 1 5 2 3 ஆப்ஷன் பி. 47 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகளில் தவறானது. எதெல்லாம் நடைபெறாத ஆண்டுகளில் தவறானதுன்னு கேட்குறாங்க. நடைபெறாத ஆண்டுகளில் தவறானது 30 நடந்துச்சு, 35 நடந்தது, 42 நடந்தது, 46 நடக்கலை. ஏன்னா
இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இரண்டாம் உலகப் போரின் போது சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டுச்சு. சுதந்திர சட்டத்தின் இல்லாமல் வெள்ளையனை வெளியேறிய இயக்கமும் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன இல்லை, தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறலை. 1946 சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் என்ன பண்ணல, நடைபெறலை. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்க. 48 சரியான விடையை தேர்வு செய்க. 1. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக கச்டி ஜெய்மோர் 1853 சென்னை வருகை புரிந்தார். ஆமாம், இந்திய சீர்திருத்தின் கழகத்துடைய தலைவராக இருந்தவர் தான் யார், கச்டி ஜெய்மோர். இவர் சென்னைக்கு வந்தார். எப்போ வந்தார்னா 1853 வந்தார். இது சரி. 1884 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். 1884 சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற பிரம்மஞான சபையினுடைய கூட்டத்துக்கு தலைமையேற்றார். இதுவும் சரி. 1857 ஆண்டு நடைபெற்ற பேரெழுச்சியை இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகவும் கணக்கிடப்படுகிறது. ஆமாம், இதுவும் சரி. அந்த பேரெழுச்சி தான் அது இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிறந்த நாளாக இருந்தது. முதல்ல என்ன இருந்துச்சு, ஒரு அப்ரைசிங் பர்த்டேட்டாக இது இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு கேட்டது சரியான விடை கேட்டுக்கிறாங்க. 3மே சரியாக இருக்குது. அப்போ அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. கூற்று காரணம் 49 கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க. கூற்று தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். ஆமாம், தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசுக்கு 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். சரி. காரணம், ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். ஆமாம், இந்திய பாவர்ட்டியை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆய்வை இது பண்ணி முதலாக அந்த பாவர்ட்டிக்கான அளவுகோலை தொடங்கி வச்சதே தாதாபாய் நவ்ரோஜி தான். இது சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியான இல்லை. இங்கே காங்கிரஸ் தலைவரை பற்றி பேசுது, இங்கு பஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்த தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி பேசுது. அப்போ கூற்று காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி சரியான விளக்கம் அல்ல. சரியான விளக்கம் இல்லை. சரியான விளக்கம் அல்ல. 50 சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. ஒரிசா பஞ்சம் 1876 கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 1866. என்னது, 66 தான் வரும், 7 வரக்கூடாது, 66. ஓகேவா? பொதுக்கல்விக்கான குழு 1823 உருவாக்கப்பட்டது. சரி. பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, பொது கல்விக்காக, எஜுகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு. மெக்காலே குழு 1835. இதுவும் சரி. 1835 என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து கல்விப்பட்ட அடுத்த ஒரு மிகப்பெரிய குழுவான மெக்காலே குழு நிறுவப்பட்டது. இண்டிகோ கழகம் 1869 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இண்டிகோ கழகம் எப்பொழுதுனா 59. 1859 உருவாக்கப்பட்டது தான் எது, இண்டிகோ கழகம். இங்கே 69 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. நம்மளுக்கு சரியான இணை கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2ம் 3ம் சரி. 2ம் 3ம் சரி, ஆப்ஷன் பி. 2ம் 3ம் சரி, ஆப்ஷன் பி. 51 கிலாபத் இயக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கிலாபத் இயக்கம் பற்றிய கூற்றுகளில் நம்மளுக்கு சரியானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? 1 இந்தியாவில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவரால் கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, கிலாபத் இயக்கத்தை தொடங்குவது யாருன்னா முகமது அலி மற்றும் சகத் அலி. முகமது அலியும், ஓகேவா, முகமது அலியும் அதே மாதிரி சகத் அலியும் தான் என்ன பண்ணாங்க, கிலாபத் இயக்கத்தை தோற்றி வச்சாங்களே ஒழிஞ்சு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இல்லை. அப்போ இது தப்பாக இருக்குது. என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. கிலாபத் இயக்கத்தின் மூலம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்தும் என காந்தியடிகள் அவர்கள் நம்பினார். ஆமாம், கிலாபத் இயக்கத்தினால என்ன நடக்கும்னா, இந்தியாவில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஏற்படும் காந்தியடிகள் என்ன பண்ணார், நம்பினார். சரி. 3 கிலாபத் இயக்கத்தை நிலப்பிரபுகளுக்கு எதிரான கிளர்ச்சி என மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளைகள் தான் அழைத்தனர்.
ஆமாம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிலாபத் இயக்கத்தை அங்கிருந்த நிலப்பரப்புகளுக்கு எதிரான கிளர்ச்சியாக என்ன பண்ணாங்க, மலபாரை சேர்ந்த மாப்பிளா கழகம் ஏற்பட்டதுக்கான காரணம் இதில் ஒன்று தான். இந்த மாப்பிள்ளையில் என்ன பண்ணாங்க, என்ன ஆரம்பித்தாங்க, இதுவும் சரி, நம்மளுக்கு கூற்றுகள் சரியானது கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சரியாக இருக்குன்னா 2, 3 சரியாக இருக்குது. 2, 3 சரியாக இருக்குது. அடுத்து 52. அடுத்து என்னது, 52 கூற்று. 1918 மதராசாவில் முதல் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது. முதல் தொழிற்சங்கம் மதராசாவில் 1918 நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது சரி. ஆமாம், இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸில் 1918 உருவாக்கப்பட்டது. கூற்று 2. 1918 பிபி வாடியா அவர்கள் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது. ஆமாம், இது நிறுவனது யார், பிபி வாடியா. இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கம் மதராஸில் தான், சென்னையில் தான் நிறுவப்பட்டது. அதை தொடங்கியவர் பிபி வாடியா. ரெண்டுமே 1918. நம்மளுக்கு சரி கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷனில். இப்போ 2மே சரியாக இருக்குது. அப்போ கூற்று 1 கூற்று 2 சரி. 53 கதார் கட்சி. கதார் கட்சி ஹூ ஃபவுண்டட் த கதார் பார்ட்டி. ஹூ ஃபவுண்டட் த கதார் கட்சியை தொடங்கியவர் யார்னா லாலா ஹர்தயாள். லாலா ஹர்தயாள் தான் என்ன பண்ணார், கதார் என்ற பெயரில் ஒரு கட்சி தொடங்கினார். 54 காந்தியடிகளின் அரசியல் குரு யார். ஹூ வாஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்திஜி. அரசியல் தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. யார், கோபாலகிருஷ்ண கோகலே. 55 சரியான விடையை தேர்வு செய்க. 55 சரியான விடையை தேர்வு செய்க. காந்தியடிகள் இந்திய மக்களை ஒருங்கிணைக்கும் முதல் முயற்சி சம்பரான் சத்தியாகிரகம். ஆமாம், முதல்ல அவர் சம்பரான் சத்தியாகிரகத்தில் என்ன பண்ணுறாரு, இந்திய மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான முதல் முயற்சியை தொடங்கினார். சரி. 2 சம்பரான் சத்தியாகிரகம் பீகாரில் உள்ள விவசாய வர்த்தகத்துக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட இயக்கமாகும். ஆமாம், சம்பரான்றது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய வர்க்கத்துக்காக தொடங்கப்பட்டது இது சம்பரான் சத்தியாகிரகம். 56 காந்தியின் முதல் உண்ணாவிரத போராட்டம் இது. காந்தியின் முதல் உண்ணாவிரத போராட்டம் இது. அவர் முதல்ல மக்களை ஒருங்கிணைக்காக தோற்றுவித்தது சம்பரான் சத்தியாகிரகம். உண்ணாவிரத போராட்டம் அவர் முதல்ல காந்தி எங்கே தொடங்கினார்னா அகமதாபாத்தில் நடைபெற்ற தொழிற்சாலை போராட்டத்தில் தான் என்ன பண்ணார், முதலில் காந்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். 57 கூற்று காரணமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கூற்று காரணமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1905 இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலேவால் நிறுவப்பட்டது. 1955 கோபாலகிருஷ்ண கோகலேவால் என்ன பண்ணுச்சு, நிறுவப்பட்டுச்சு. சரி. காரணம் இந்திய பணியாளர் சங்கமே இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மதச்சார்ந்த அமைப்பு. இல்லை, மதச்சார்பற்ற அமைப்பு. மதம் சார்ந்த இந்திய பணியாளர் கழகம் எப்படி இந்தியன் சொசைட்டி, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி எப்படி ஒரு மதம் சார்ந்த அமைப்பாகும். அது பணியாளர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பை ஒழிய அது மதம் சார்ந்த அமைப்பு இல்லை. முதல் மதச்சார்பற்ற அமைப்பு. இது என்னது, முதல் மதச்சார்பற்ற அமைப்பு. அப்போ காரணம் தவறாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. 58 எந்தவித நீதிமன்ற விசாரணையுமின்றி எவரையும் சிறையில் அடைக்க ஆங்கில அரசு கொண்டு வந்த சட்டம் இது. எந்த விசாரணையும் தேவையில்லை, எந்த விசாரணையும் தேவையில்லை, யாரையும் பிடிச்சிட்டு போய் சிறையில் போடலாம் அப்படி கொண்டு வர சட்டம் தான் இது. ரவுலட் சட்டம் 1919. ரவுலட் சட்டம் 1919. 59 கூற்று காரணம் ஜோதிராவ் பூலே சத்யஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவினார். ஆமாம், சத்யஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யாவர்னா ஜோதிராவ் பூலே. காரணம் இந்த அமைப்பு பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினை விடுவிப்பதற்கான அவசியத்தை விளக்கியது. ஆமாம், இந்த ஜோதிராவ் பூலே தான் முதல்ல பிராமணியத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், சாதி மத வேறுபாடுகளை எல்லாம் அகற்றி அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சு அவர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் எது, சத்யஜோதக் சமாஜ். இதுவும் சரி, இதுவும் சரி, இதுக்கு சரியான விளக்கமாகவே இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்குது. 60 இந்திய லிபரல் கூட்டமைப்பு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது.
இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் யாருடைய இதில் இருந்துச்சுன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் மூலமாக தான் என்ன உருவாக்கப்பட்டது, இந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 61 பொறுத்துக. தலித் பகுஜன் சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர். தலித் பகுஜன் சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். சுயமரியாதை இயக்கம் பெரியார், உங்களுக்கு தெரியும். சுயமரியாதை இயக்கம் பெரியார். சத்தியகிரக சபை யாரு? காந்தி. சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் C.R. தாஸ். இப்போ அம்பேத்கர் தொடங்கிய அமைப்பு வந்து தலித் பகுஜன் சமாஜ். அடுத்து C.R. தாஸ் தொடங்கிய அமைப்பு வந்து சுயராஜ்ய கட்சி. பெரியார் தொடங்கியது சுயமரியாதை இயக்கம். காந்தி தொடங்கியது சத்தியாகிரக சபை. 62 சரியான விடையை தேர்வு செய்க. ஜாலியன்வாலாபாக் படுகொலையின் போது பஞ்சாப் பகுதியின் துணைநிலை ஆளுநராக மைக்கேல் டயர் பதவி வகித்தார். ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் வந்து துணைநிலை ஆளுநராக பணியாற்றியவர் யாருன்னா மைக்கேல் ஓ டயர். சரிதான், அவர் தான் என்ன பண்ணார், பணியாற்றினார். 2 ஜாலியன்வாலாபாக் பூங்காவில் கூடியிருந்த மக்களை சுட்டுத்தள்ள ஜெனரல் ரெஜினால்டு டயர் உத்தரவிட்டார். இதுவும் சரி. அவருக்கு கீழே வேலை பார்த்த ஜெனரல் ரெஜினால்டு டயர் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கக்கூடிய பூங்காவில் கூடியிருந்த அனைத்து மக்கள் மீதும் துப்பாக்கி சுடு சொல்ல அனுமதி வழங்கினார். 3 ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஜெனரல் ரெஜினால்டு டயரை 1940 உத்தம் சிங் என்ற இளைஞர் லண்டனில் வைத்து படுகொலை செய்தார். ஆமாம், 1940 உத்தம் சிங் ஜாலியன்வாலாபாக் படுகொலை காரணமாக இருந்தவரை இளைஞர் இந்த லண்டனில் வச்சு படுகொலை செய்தார். ஆனால் அவர் ஜெனரல் ரெஜினால்டு டயர் அல்ல. யாரை? துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓ டயர் தான் என்ன பண்ணார், படுகொலை செய்தார். அப்போ நம்மளுக்கு சரியான விடை கேட்டுக்கிறாங்க. 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. 63 எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் உருவாக்கப்பட்டது? நான் கோஆபரேஷன் ரெசல்யூஷன் இருக்குல்ல, அந்த நான் கோஆபரேஷன் ரெசல்யூஷன் வந்து எந்த இதுலன்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? 64 சரியான இணையை தேர்வு செய்க. 64 சரியான இணையை தேர்வு செய்க. 64 சரியான இணையை தேர்வு செய்க. வேல்ஸ் இளவரசர் வருகை 1921 தான் சரி. சுயராஜ்ய கட்சி 1925 கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 1922 டிசம்பரில் C.R. தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் என்று அழைக்கப்பட்டவர் இருக்கார்ல, அவரால் உருவாக்கப்பட்டதான் என்னது, டிசம்பரில் 1922. அப்போ இது தப்பாக இருக்குது. முஸ்லீம் லீக் 1906 சரி. கிலாபத் இயக்கம் 1920 கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 1919 உருவாக்கப்பட்டது தான் எது, கிலாபத் இயக்கம். அலி சகோதரர்களான முகமது அலி, சௌகாத் அலி அவர்களால் உருவாக்கப்பட்டது. சௌரி சௌரா சம்பவம் 1922, இதுவும் சரி. நம்மளுக்கு சரியான இணை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1, 3, 5 சரியாக இருக்குது. 1, 3, 5 ஆப்ஷன் பி. 1, 3, 5 ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்குது. 65 மாற்றத்தை வேண்டுவோர்களில் தவறானது. யாரெல்லாம் மாற்றத்தை வேண்டுவோர், மாற்றத்தை வேண்டாதவர். அதாவது காங்கிரஸில் எங்களுக்கு இப்போ போயிட்டுருக்க காங்கிரஸ் வேண்டாம், மாற்றம் வேணும், சும்மா போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறது, ஆங்கிலேயர்கிட்ட போய் வந்து மனு கொடுக்குறதெல்லாம் வேண்டாம், நம்மளுடைய முறையை மாற்றணும்னு சொல்லி ஒரு குறிப்பு இருந்தாங்க. மாற்றத்தை அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, மாற்றத்தை விரும்புவோம், மாற்றத்தை விரும்பாதோன்னு ஒருத்தவங்க. அப்போ இப்போ போயிட்டுருக்க நிலைமையே போகட்டும்னு சொன்னவங்க இருந்தாங்க. இதில் யாரெல்லாம் மாற்றத்தை வேண்டுவோர்களில் தவறானதுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் மாற்றத்தை வேண்டுவோர்கள் தவறானதான் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு யார்னா வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல, இவர் தான் அது மாற்றத்தை வேண்டுவோர்களில் தவறானது.
இவங்களாம் சத்தியமூர்த்தி வேணுன்றாரு, மோதிலால் நேருவும் வேணுன்றாரு. சிஆர் தாஸ் அவர்கள் என்ன பண்ணார், மாற்றத்தை வேண்டுவோர்களில் இருந்தாங்க. மாற்றத்தை வேண்டாதவர்களில் இருந்தவர் தான் வல்லபாய் பட்டேல். அப்போ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. 66 மத்திய சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் அவர்கள் உருவாக்கிய சுயராஜ்ய கட்சி பங்கேற்ற இடங்களின் எண்ணிக்கை எத்தனை இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, போட்டிட்டாங்கன்னா 101 இடங்களில் போட்டிட்டாங்க. 101 இடங்களில் என்ன பண்ணாங்க, மத்திய சட்டப்பேரவை நடைபெற்ற தேர்தலில் இவங்க என்ன பண்ணாங்க, பங்கேற்றார்கள். 67 இடதுசாரி இயக்கத்துடன் தொடர்புடைய சதித்திட்ட வழக்குகள் சரியானது. இந்த கான்ஸ்பிரன்சி கேஸ் இருக்குல்ல, இதில் எதெல்லாம் லெஃப்ட் விங், அதாவது இடதுசாரி கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு சார்புடைய வழக்குகள் எது என்று கேட்டிருக்காங்க. எதெல்லாம் லெஃப்ட் விங்கோடைய சேர்ந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இடதுசாரி இயக்கத்துடன் தொடர்புடைய சதித்திட்ட வழக்குகளில் சரியானது எதுனா அலிப்பூர் சதி வழக்கு. அலிப்பூர் சதி வழக்கு வந்து யாரால் நடைபெறலைன்னா, இங்கே வந்து இது இவங்க ஏன்னா அந்த ஒரு பெங்கால் நேஷனலிஸ்ட்டுகளான குதிராம் போஸ், பிரபுல்லா சாஹி அவராலையும் குதிராம் போஸ் அவர்கள், இவங்க யாருன்னா பெங்கால் ஆக்டிவிட்டிஸ், வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் இவங்க தான் இந்த அலிப்பூர் சதி வழக்கோடு தொடர்புடையவர்கள். இந்த அலிப்பூர் சதி வழக்கு எப்போ, 1908 1908 to 9 நடந்தது. எங்கே நடந்துச்சு, கல்கட்டாவில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு, கல்கட்டாவில் நடந்துச்சு. ஓகேவா? அப்போ அலிப்பூர் சதி வழக்கு தப்பாக இருக்குது. அடுத்து சிட்டகாங் சதி வழக்கு. சிட்டகாங் சதி வழக்கு யார், நம்ம சூர்யா சென் அவர்களால் நடைபெறுத்தப்பட்டது. இது சிட்டகாங் சதித்திட்ட வழக்கு. ஓகேவா? அப்போ அந்த சூர்யா சென் அவர்களால் நடைபெற்றது 1930. இப்போ இதுவும் இல்லை. ஓகேவா? இவர் வந்து யார், ஒரு புரட்சிகர அமைப்பை சேர்ந்தவர். இப்போ இதுவும் இல்லை. ஓகேவா? மீரட் சதி வழக்கு எப்போ நடந்துச்சு, 1923 நடந்துச்சு. மீரட் சதி வழக்கு எப்போ நடந்துச்சுன்னா 1923 நடந்துச்சு. அப்போ இது சரி. இந்த மீரட் சதி வழக்கு தான் லெஃப்ட் விங் கூடயே சேர்ந்தது. அதே மாதிரி காக்கோரி சதி வழக்கு இருக்குல்ல, இது வந்து ஒரு ட்ரெயின் ராபரி 1925 நடந்துச்சு. இந்த காக்கோரி சதி வழக்கு வந்து ஒரு ட்ரெயினை ராபரி பண்ணாங்க இந்த கம்யூனிஸ்ட் லெஃப்ட் விங் பகுதியை சேர்ந்தவர்கள். இது வந்து 1929. இது மீரட் சதி வழக்கு. இது ரெண்டும் தான் லெஃப்ட் விங்கோட சார்புடையது, இது ரெண்டும் அல்ல. அப்போ இடதுசாரி இயக்கத்தின் தொடர்புடைய செய்திகள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ 3, 4 மட்டும்தான் சரி. 3, 4 மட்டும்தான் சரி. 68 பொறுத்துக. காங்கிரஸ் மாநாடுகளும் அது நடைபெற்ற ஆண்டுகளும் கொடுத்துருக்குறாங்க. 1928 கல்கத்தாவில், 1928 கல்கத்தாவில், 29 லாகூர், 29 லாகூர், 31 கராச்சி. ஓகேவா? 38 ஹரிபுரா, 39 திரிபுரா. 39 திரிபுரா. இப்போ இதுதான் காங்கிரஸ் மாநாடுகள். அப்போ நம்மளுக்கு கல்கத்தாவில் 1928லையும், லாகூரில் 29லையும், 31 கராச்சியிலையும், 38 ஹரிபுராவிலையும், 39 திரிபுராவிலையும் நடந்துச்சு. நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2, 1, 3, 5, 4. 2, 1, 3, 5, 4. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தானவா இருக்குது, ஆன்சராக இருக்குது. அடுத்து 69 சரியான விடையை தேர்வு செய்க. 1929 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியடிகள் தலைமையில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆமாம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து 1929 நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன நடந்துச்சு, இது அறிவிக்கப்பட்டுச்சு. சரி. தண்டி யாத்திரை போனார்ல உப்பு சத்தியாகிரகத்தின் போது, அப்போது மொத்த தொலைவு வந்து 375 கிலோமீட்டர். இதுவும் சரி. சட்ட மறுப்பு இயக்கத்தில் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மொத்தம் எத்தனை பேர் கலந்துனா 78 பேர் கலந்து கொண்டார்கள். இதுவும் சரி. அப்போ சரியான விடை கேட்டிருக்கிறாங்க. அப்போ அனைத்துமே சரி. சரியான விடை கேட்டிருக்காங்க, அனைத்துமே சரி. 70 தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்ற போது தஞ்சாவூர் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தவர் யார்? தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இந்த சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து தஞ்சாவூரில் நடந்துச்சு மிக சிறப்பாக.
அந்த காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக யார் வந்து இருந்தார்னா ஜே.ஏ. தான் என்பவர் அங்கு வந்து என்னவாக இருந்தார், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். 71 அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி எது? அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி எது? சுதந்திர தொழிலாளர் கட்சி அவரால் தொடங்கப்பட்டது தான். ஆரிய இந்திய கட்சி அவராலே அல்ல. ஆரியன்ற வார்த்தை வந்துட்டாலே யார்கிட்ட வராது, அம்பேத்கர்கிட்ட வராது. பட்டியல் இணைத்தவர் கூட்டமைப்பு, ஆமாம் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன், இதுவும் அவர் உருவாக்குனது தான். தலித் பகுஜன் சமாஜ் என்ற அமைப்பை உருவாக்குனது அம்பேத்கர் தான். அப்போ நம்மளுக்கு தொடங்கப்பட்ட கட்சி எதுன்னு கேட்குறாரு. அப்போ ஏவும் ரைட்டு, சியும் ரைட்டு. இப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னவா இருக்குது, ஆன்சராக இருக்குது. இந்தியாவில் மூவர்ண கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த 3 கலர்களுடைய கூடிய தேசிய கொடி வந்து எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா டிசம்பர் 31, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்கிய லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த மூவர்ண கொடியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து அசோக சக்கரம் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா கை ராட்டை இருந்துச்சு. கை ராட்டை, நம்ம இந்த ராட்டை சுற்றுவோம்ல, அந்த நூல் இருக்கக்கூடிய ராட்டை தான் என்ன இருந்துச்சு, இதுக்கு நடுவில் இருந்துச்சு. 73 எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரை எனப்படும் உடற்பயிற்சி நிலையம் நிறுவப்பட்டன என கூறியவர். அக்காராசுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா அந்த காலத்து ஜிம்மு அது வந்து நம்ம உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடத்துல என்ன பண்ணது, உடற்பயிற்சி நிலையம் நிறுவப்பட்டுச்சுன்னு சொன்னது யாருன்னா விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அடுத்து பொறுத்துக. அடுத்து என்னது, பொறுத்துக. காமன்வெல்த் எப்போ? 1914. அதான் அது காமன்வெல்த். நியூ இந்தியா எப்போ? 1915. நியூ இந்தியா எப்போ? 1915. த இந்துன்றது எப்போ? 1878. சுதேசமித்திரன் 1891. இப்போ காமன்வெல்த் 1914, நியூ இந்தியா 1915, த இந்து வந்து 1878, சுதேசமித்திரன் 1871. 75 மக்களின் தேச நலனுக்கான ஒன்று திரட்டிய போராட்டம் எது? த மாஸ் மூவ்மெண்ட் யுனைடெட் த பீப்புள் ஆஃப் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலனுக்காக மக்களை ஒன்று திரட்டிய போராட்டம் எதுனா சட்டமறுப்பு இயக்கம். அதுதான் அது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இத்தோட இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, அதாவது 12ஆம் வகுப்பு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்கக்கூடிய ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.